செடியோட வயசு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருக்கிறப்போ தான் இந்த செடிய நான் அங்க பார்த்திருந்தேன். அப்போ சின்னதா ஒரு காம்ப தான் கொண்டு வந்து நட்டிருந்தேன். அப்பத்துலருந்து நாங்க இந்த செடிய வளர்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு கட்டிங் வச்சா போதும், செடி மலமலன்னு அவ்ளோ ஈஸியா வளர்ந்துரும். இந்த செடி பேரு தான் கற்பூரவள்ளி. டெஃபினட்டா உங்கள நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு மெடிசினல் பிளான்ட்ன்னு சொல்லிட்டு. இந்த செடிக்கு வந்துட்டு பெரிய மெயின்டெனன்ஸ் தேவையில்ல. இந்த மண்ணு தான் குடுக்கணும், அந்த மண்ணு தான் குடுக்கணுன்றதுலாம் ஒண்ணும் இல்ல. நார்மலான ஒரு மண்ண குடுத்து ரெகுலரா நம்ம தண்ணி ஊத்திட்டு மாடியில வச்சாலே போதும். செடி அவ்ளோ அழகா தழுத்து வந்துடும். அண்ட் நீங்க ஒரு செடியிலருந்து நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்துட்டு கட்டிங் எடுத்து நீங்க திருப்பி திருப்பி க்ரோ பண்ணிக்கலாம். வச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி காம்பு முதிரிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபுல்லாவே பிளான்ட் எடுத்துட்டு திருப்பி கட்டிங்ஸ்லேருந்து க்ரோ பண்ண ஆரம்பிச்சுப்பேன். அப்படி பண்றதுனால நெறைய லீவ்ஸ் வந்து ஹெல்த்தியா வளர ஆரம்பிக்கும். அண்ட் என்கிட்ட இருந்து நெறைய பேர் கட்டிங் வாங்கிட்டு போய் அவங்க வீட்லயும் வளர்த்துட்டு இருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இலையில என்னன்னா, எனக்கு எப்பயாச்சும் கோல்டு இல்ல காஃப் வரப்போ, காஃப் குறையிற வரைக்குமே டெய்லி ஒரு இலைய கழுவி சாப்பிட்டுருக்கேன். எனக்கு இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு.